வாழ்த்துகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை வாசிக்கிறோம். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தப்ப நிறைய அற்புதங்களை செய்தார். இந்த இடத்துல ஒரு அற்புதம் ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒருவனுக்கு அற்புதம் செய்ய போகிறார். அற்புதம் செய்ய போகும்போது, விடுதலை அளிக்க போகும்போது இன்னொருத்திக்கு விடுதலை கொடுக்கிறார். இன்னொரு ஒரு இடையூறுன்னு சொல்லலாம். அற்புதம் முதல்ல விரும்பினவனுக்கு ஒரு இடையூறு, இன்னொருத்திக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும். ஒரு மிராக்கிள் நடக்கணும்னா நேர போய் அவங்கள சரி பண்ணிடுவார். ஆனா போற வழியிலே இன்னொரு ஆளுக்கும் சரி செய்யப்படுகிறது. அதுல சில சலசலப்புகள் உண்டாகிறது, தாமதமாகிறது. அதை கடந்து போய் யார் முதலாவது அந்த அற்புதத்துக்கு வந்தானோ அந்த யவீரு என்பவன், அவனுக்கு ஆண்டவர் சுகம் அளிக்கிறதை இந்த இடத்துல பார்க்க முடியும். ஒரே பேசேஜ்ல 2 அற்புதங்கள் இருக்கிற ஒரு வசன பகுதி தான் நான் வாசிக்கிற இந்த பகுதி. ஏன்னா 22ல ஆரம்பிக்கும் போது யவீரு என்பவன் வந்து சுகம் அடைய விரும்புகிறான். ஆனா அந்த 43ல 42ல பார்க்கும்போது யவீருடைய மகன் சுகம் அடைகிறான். ஆனா இடையில 26ல இருந்து ஒரு 34 வரை இன்னொரு பெண்ணும் சுகம் அடைகிறான். ஒருவன் அழைக்கிறான், அவனுக்கு சுகம் கிடைக்கிறது. அதற்கு நடுவே இன்னொருத்திக்கும் சுகம் கிடைக்கிறது. நம்ம இதுல தெரிஞ்சுக்கிற விஷயம், நம்ம ஆண்டவர் எல்லார் மேலையும் கரிசனை உள்ள தேவன். அல்லேலூயா. ஒருவருக்கு ஆசீர்வாதத்தை தந்து ஒருவருக்கு ஆசீர்வாதம் தராமல் இருக்கிறவர் அல்ல. ஆண்டவர் யார் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ எல்லாருக்கும் அவர் பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யவீரு, இந்த சம்பவத்தை நம்ம வரிசையை பார்த்து நம்ம குறித்த நேரத்துக்குள்ள முடிக்க போகிறோம். ஜெபாலய தலைவன் என்கிற யவீரு என்கிற ஒருவன் இருந்தான். அவனுடைய மகள், அவளுக்கு ஒரு மகள், அவள் மரண அவஸ்தைப்பட்டு, மரணத்துக்கும் சாவுக்கும் அவளுக்கும் கொஞ்ச நேரம் தான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மரண போராட்டத்துல யவீருடைய மகள் சிக்கி கொண்டாள். யவீரு ஒரு ஜெபாலய தலைவன், ஜெபத்துல ஆலயத்தை கவனித்துக் கொள்ளுகிற தலைவனாக ஒன்று இருக்கிறான். இந்த நாட்கள் இருக்கிற கோயில் பிள்ளை இந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். அப்ப இயேசுவை அவன் பார்த்து எப்படியாவது சுகம் கிடைச்சிடணும்னு சொல்லிட்டு இயேசப்பாவை தேடி போறான். இயேசு கிட்ட போகும்போது அவன் முதலாவது சொல்லுகிற வார்த்தை, யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவருடைய பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலும் அது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சமூகத்துல வந்து வேண்டான், ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு விடுதலையை சார். அவனுடைய பிள்ளைக்கு ஒரு விடுதலை தேவை, அவருடைய மகளுக்கு ஒரு விடுதலை தேவை. இவன் ஜெபிக்கிறவன் தான், இவன் ஜெபாலய தலைவன் தான். ஆனால் இவனை காட்டிலும் ஒரு பெரிய சக்தி, இவனை காட்டிலும் ஒரு பெரிய வல்லமை உடையவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை இவன் பார்த்துக்கிட்டான். இவனும் ஜெபம் நடத்துறான், இவனும் லீடரா இருக்கான். ஆனா இவனால விடுதலை ஆக்க முடியல. இந்த பூமியிலையும் சில குடும்பத்தில் இருக்கிற சில பிரச்சனைகள், சில காரியங்கள் நம்ம சக்திக்கு மீறி அது வந்து நிற்கும். அதை நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாத இடத்துக்கு என்ன பண்ணிடும், வந்துடும். நம்ம நல்லா ஜெபம் பண்றவங்க தான், நம்ம நல்ல ஆண்டரோட இருக்கவங்க தான். யவீரு அப்படிப்பட்ட குடும்பம் தான். ஆனாலும் அவன் குடும்பத்துல என்ன வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு. ஆனா இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் யாரு, இந்த பிரச்சனைக்கு விடுதலை யாரு? தான் ஒரு ஜெபிக்கிறவன் தான், தான் ஒரு ஜெப ஆலயத்தின் தலைவன் தான். ஆனால் இவனுக்கு இப்பொழுது விடுதலை தேவை. அந்த விடுதலை யார்கிட்ட வரும்னு அவன் முடிவு பண்ணி வர்றான்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வர. அல்லேலூயா. அன்னைக்கும் பெதஸ்தா குளம் இருந்துச்சு. பெதஸ்தா குளத்துல தூதர்கள் வந்து கலக்கினார்கள், அநேகர் போனார்கள். ஆனால் அவர்களை காட்டிலும் வல்லமையுடைய ஒருவர் அந்த இடத்துல வந்து 38 வருஷம் பெரும்பாடுள்ள என்ன பண்ணாரு, சுகம் அடைத்தார். நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல காரியங்கள், சிலது விடுதலை கிடைக்கும், சில கிடைக்காம இருக்கும். சில பிரச்சனைகள் நம்ம மேற்கொண்டுகிட்டு இருப்போம், சில பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு இருப்போம். ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு சொல்யூஷன் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில வந்து அந்த காரியத்துல அவர் இரக்கம் செய்யும் போது, அவருடைய கரம் அங்கு வைக்கப்படும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. அவர் தொட்டாதான் நமக்கு விடுதலை. சில வேளையில் அவர் 2 தடவை தொட வேண்டியது இருக்கு. என்னப்பா இது, ஏசப்பா ஒரு தடவை தானே தொடுவார். இயேசு சில நேரம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது வியாதியஸ்தர்கள் இருப்பார்கள், சுகமாக்குகிற வல்லமை இறங்கிட்டு அப்படின்னு இருக்கும். இவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, அங்க பிரசன்னம் இறங்கி சுகமாக்கிடும். ஃபர்ஸ்ட் சிலர் வந்து அவரை தொடுவாங்க,
அவருக்கு தெரியாமலே அவங்க சுகமாவாங்க. சிலரை இயேசு தொடுவார், அவர்கள் சுகமாவார்கள். சிலரை இயேசு தொடுவார், சுகமாக மாட்டார். ஒருத்தவன் அப்படிதான் தொடுறாரு. தொட்ட உடனே கண்ணு தெரியுது. கண்ணு தெரியுதாப்பா? தூரத்தில் உள்ள மனுஷனை பாரு எப்படி தர்றான். ஐயா எனக்கு எல்லாரும் மரம் மாதிரி தெரியும். மரம்னா நகலாம அப்படி கொலையும் இப்படியா இருக்குது, கீழே தண்டு இப்படி இருக்குது, மரம் மாதிரி நிக்கிறான்னு சொன்னோன்னே ஐயோ இவனை தொட்டது சரியில்லையேன்னு திரும்ப ஒரு தடவை தொட்டுறாரு. திரும்ப தொட்ட உடனே திரும்ப அவன் இப்ப எப்படி பாக்குறேன்னு கேட்கிறான். எல்லாரும் மனுஷனா தெரியுறான். இயேசு கிறிஸ்துனுடைய தொடுதலிலே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இங்க இவன் சொல்லுகிறான், நீர் வந்து என் பிள்ளையின் மேல் உடைய கையை வையும். சில இடத்துல ஆண்டவர் நம்ம மேல கையை வைக்கணும். ஸ்ட்ராங்கா சில விஷயத்தை அவர் தொடணும். அவர் இருந்தாலே விடுதலை, அவர் வந்தாலே விடுதலை, அவரை தொட்டாலே விடுதலை, அவர் தொட்டாலே விடுதலை. அவர் சில வேளைகளில் 2 தடவை தொட வேண்டியது இருக்கு, சில வேளைகளில் அவர் கை வைக்க வேண்டியது இருக்கு. சில வேளைகளில் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் வருவார். வந்து முடிஞ்சிருச்சுன்னு நமக்கு தோணும், லாசருவை உள்ளே இருந்து அவர் எழுப்பி விட்டார். எந்த இடத்துல ஆண்டவர் எப்படி செயல்படுவார்னு நம்மளால யோசிக்கவே முடியாது, கணிக்கவே முடியாது. ஆனா ஒன்னே ஒன்று அதுல ஆன்சர் சொல்லணும்னா, நம்மளால எப்ப உதவி செய்வார்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாய் அவர் உதவி செய்வார். அதுல எந்த விஷயத்திலையும் மாறவே செய்யார். அப்ப இவன் போய் அவருடைய பாதத்தில் விழுகிறான். இயேசுவே, நீர் வந்து என்னுடைய குமாரத்தின் மேல் உம்முடைய கைகளை வையும், அப்பொழுது என் குமாரத்தி சொஸ்தமடைவாள் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஓகே நான் வர்றேன்னு என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. இன்றைய செய்தி வேர்ட் பை வேர்டா. நீங்க உங்க சர்ச்சிலெல்லாம் செய்தி கேட்டிருப்பீங்க. நிறைய செய்தியில நிறைய முறைகள் இருக்கிறது. டாபிக்கல் செர்மன் அப்படின்னா ஏசு அன்புள்ளவர், அன்பை பத்தி வரிசையா சொல்லிடுவான். பொறுமையா இருக்கணும், பொறுமையை பத்தி வரிசையா சொல்லலாம். சிலதை ஒரு ஒரு ஸ்டோரி அப்படியே எடுத்து லைன் பை லைன் சம்பவமாக அதை நாம் தியானிக்கிற ஒரு முறை தான் நாம் இப்பொழுது தியானிக்கிற இந்த பிரசங்கத்தின் முறை. ஃபர்ஸ்ட் போய் அவன் என்ன பண்றான், ஆண்டவர் பாதத்துல விழுறான். அதான் ஃபர்ஸ்ட் காரியம். நீங்களும் ஆண்டவர் சமூகத்துல போய் விழுந்தால், ஆண்டவர் சமூகத்துல போய் உங்கள் பிரச்சனைகளுக்காக அவர் சமூகத்துல நீங்கள் இருந்து கதறும் பொழுது, ஆண்டவரே என் பிள்ளை விடுதலையாகணும், என் குடும்பம் விடுதலையாகணும், என் குடும்பத்தில் ஒரு மாறுதல் வேண்டும் அப்படின்னு நீங்க அவர்கிட்ட போய் ஜெபித்து அவர் பாதத்துல உட்கார்ந்து அவருடைய கை என் மேல வைத்தால் தான் சுகமாகும், அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்க அவரை அணுகும் பொழுது, சொன்ன தேவன், நம்மை அழைத்த தேவன் நிச்சயமாய் நம்மை விடுதலையாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் விடுதலை தருவார். இங்க கைகளை வச்சிருவோம், சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லி கொண்டு போய் கொண்டிருக்கும் போது ஒரு இடையில நான் சொன்ன மாதிரி இன்னொருத்தி கிராஸ் ஆகுற, புள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கு, கொஞ்ச நேரத்துல செத்து போயிடும், சீரியஸ் கண்டிஷன். ஏசப்பா கூப்பிட்டுட்டு வேகமா போய் அவ சாகிறதுக்குள்ள கைய வச்சுட்டு அவரை ஜெபம் பண்ண வச்சு அவளை உயிராக்கிடணும், செத்துறக்கூடாது, இதான் கண்டிஷன். ஆனா இவ கிளம்பி போகும்போது ஒரு விஷயம் நடக்குது. 12 வருஷம் இரத்த போக்கு, ஸ்திரீகளுக்கான அந்த பலவீனத்தில் இருக்கிற ஒரு பெண், வைத்தியர்களால் ரொம்ப அவன் வந்துட்டு பணத்தை செலவழிச்சு அவனால ஒண்ணுமே வைத்தியத்துக்கு செலவழிச்சு ஒண்ணுமே சரியாகாம இருக்கிற ஒரு கண்டிஷன். அந்த நாட்கள்ல அப்படிப்பட்டவங்களை தீட்டாக ஒதுக்கி வைப்பார்கள். அவர்களை யாரும் தொடக்கூடாது, அவங்க கிட்ட யாரும் போகக்கூடாது, அவங்க தனியா போய் தங்கி இருக்கணும் அந்த நாட்கள் முடிகிற வரை, அந்த சுத்திகரிப்பின் நாட்கள் முடிகிற வரை. ஆனா இவளுக்கு 12 வருஷமாய் அந்த இரத்த போக்கு நிற்கவில்லை. அப்ப இவ வாழ்நாள் ஃபுல்லா தூரத்துல தான் இருக்கிறா. இப்படிப்பட்டவர்களை யாரும் தொடக்கூடாது, தொட்டாலும் தீட்டு, இவர்கள் யாரை தொட்டாலும் தீட்டு, இவர் ஊருக்குள்ளேயும் வரக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிற ஒரு பெண் கிரௌடுக்குள்ள, கூட்டத்துக்குள்ள வந்துட்டா. எவ்வளவு காலம்டா நான் வந்து வியாதியில இருக்கிறது, எவ்வளவு காலம் நான் பலவீனத்துல இருக்கிறது, எத்தனை காலம் நான் முடங்கி இருப்பேன், எத்தனை காலம் நான் வைத்தியர்கள்ட்ட செலவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவ ஊருக்குள்ள அந்த இடத்துக்குள்ள அந்த கிரௌடுக்குள்ள அப்படியே உள்ள வந்துட்டா. அந்த இயேசு நிற்கிறார், கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. எவ்விரு அந்த சீன் அப்படியே பார்வையில கொண்டு வாங்க. எவ்விரு வேகமா வர கடத்திட்டு கொண்டு போய் இழுத்துட்டு போய் வீட்டுக்கு போயிடணும், புள்ள சாகரக்குள்ளன்னு சொல்லிட்டு வேகமா போகிற கிரௌடுக்குள்ள இவ உள்ள நுழைஞ்சிட்ட. யாரும் பாத்திரக்கூடாது. காலு வலிய உள்ள நுழைஞ்சு ஊந்து வந்து சீசர்களுக்கெல்லாம் நடுவுல போய் எப்படியோ ஆண்டவருடைய அந்த ட்ரெஸ் என்ன பண்ணிட்டா, தொட்டா. அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், இவன் கை வைக்க சொல்றான், அவ இயேசு இவரை பார்க்கவே இல்ல. ஆனா இவ தொட்டா பாருங்க, அவருக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டு போய் அவளுடைய நோய் அந்த நிமிஷத்திலே நின்று போனது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன்.
நின்று போனோடனே ஆண்டவருக்கு தெரியுது, தன்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போச்சு. யார் என்ன தொட்டது? யாருக்கோ சுகமாயிருச்சியா? யார் அது? தேடுறாங்க. சீசர்லாம் சிரிக்கிறாங்க. ஐயா, உள்ள 3000 4000 கிரௌடு நிக்குது. இயேசுவே, உங்களை யாரு தொட்டான்னு எங்க போய் யாரை கண்டுபிடிக்க? இல்ல, என்னை ஒருத்தி தொட்டா, என் மேல இருந்து வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கிருச்சு. என்னை விசுவாசத்தோடு தொட்டா. 12 வருஷம் உள்ள வியாதி அவளை விட்டு ஒரு செகண்ட்ல போயிருச்சு. யாரது யாரதுன்னு கன்ஃபார்மா சொல்றாரு. கூட்டத்துக்குள்ள இருந்து ஒருத்தி எழும்பி வருகிறார். எழும்பி வந்து, நான் தான் தொட்டேன். அதோட விசுவாசத்தின்படியே உனக்கு நீ எப்படி விசுவாசியோ அப்படியே ஆண்டவர் நான் உனக்கு சுகத்தை தர்றேன்னு சொன்னேன். அல்லேலூயா. சிலருக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அப்படி ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. சில பேர் இப்படியும் விசுவாசிக்கிறாங்க. என்ன விசுவாசிக்கிறாங்க? என் ஆண்டவரை நான் தொட்டாலே நான் என்ன ஆயிருவேன்? சுகமா. இது என்ன விசுவாசம் தெரியுமா? நான் ஆண்டவரை தேடுறேன்யா, என் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும். சிலருக்கு விசுவாசத்துல ரொம்ப குறைஞ்சிருக்கிறதுனாலதான் நீங்க வாங்க, என்னைய தொடுங்க, என் கைய வைங்க, நீங்க வந்து எழுப்புங்க. இதே பிரச்சனை அப்படியே சேமா இதே பிரச்சனை ஒருத்தவனுக்கு நடக்க போகுது. அவன் என்னமா சொன்னா, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர வேண்டாம். இவன் எப்படி சுகத்தை போறான்? நீங்க வரவே வேண்டாம் ஆண்டவரே. நான் எனக்கு கீழே ஒரு 100 பேர் வேலை பார்க்கறான். டேய், அதை எடுத்துட்டு இதை எடுத்துட்டு சொன்ன உடனே செய்வான். எனக்கு கீழே 100 பேர் தான் இருக்கானா சொல்றது செய்யறான். ஆனா நீங்க உலகத்தை படைச்சவருப்பா, நீங்க இங்கே இருங்க, நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆளு கிடையாது, நீங்க ராஜாதி ராஜா. நான் சொன்னாலே காரியம் நடக்குதுன்னா நீங்க சொன்னா காரியம் நடக்கும். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், வேலைக்கார சரியாயிருவா போடா அப்படின்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, என் பிள்ளை சரியாயிரும். ஒரு வேர்டு சொல்லுங்க, நான் போயிடுறேன்னு சொன்னோன்னு ஆண்டவர் அசந்துட்டாரு. என்னடா இப்படி ஒரு விசுவாசம்! ஒருத்த வந்து கைய வையின்னு சொல்றா, ஒருத்தி வந்து தொடுறா. இவன் என்னன்னா கையை வைக்க சொல்லல, தொடர்ந்து சொல்லல, ஒரு வார்த்தை சொல்லும். உம்முடைய வார்த்தையில அதிகாரம் இருக்கிறது. நீர் சொல்லும், இங்கிருந்து சொல்லும், அவன் சரியாயிருவான். அவர் போன்னு சொல்றாரு, இவன் ரிட்டன் வர்றான், எதிர்த்திருந்து ஓடி வர்றான். இங்கேயும் ஒருத்தன் ஓடி வருவான். அவங்களுக்கு பின்னாடி சொல்றேன், அவன் எதிர்த்திருந்து ஓடி வர்றான். பேட் நியூஸ், கெட்ட நியூஸ் கொண்டு வரல, ஓடி வந்தவன் வர்றான். போதகர், அவரு உங்க பிள்ளை சுகமாயிட்டா, நீங்க அவரை கூப்பிட வேணாம். எப்படா சுகமானான்னு மணி நேரத்தை கேட்கும் போது, அவர் எப்பொழுது சுகமாகட்டும்னு ஒரு வார்த்தை சொன்னாரோ அந்த டைமும் இவன் சொன்ன டைமும் சேமா இருந்துச்சு. எவ்வளவு ஸ்பீடுல இந்த வார்த்தையை அனுப்பி ஒரு மனுஷனை குணமாக்குகிறது பாருங்க. தேவனால் கூடாத காரியம் விசுவாசிக்கிறவங்களை பொறுத்து தான் சில மிராக்கிள், சில அற்புதங்கள் நடக்குது. விசுவாசிக்கணும். முதல்ல நீங்க நம்புங்க, அவர் நல்லவராகவே இருக்கிறார். இன்னொன்னு, அவர் சர்வ வல்லமை உடையவராக இருக்கிறார். அவரால் எல்லாம் முடியும். அவர் எனக்கு நல்லவராக இருக்கிறார். அவரை தேடி வந்த என்னை ஒரு நாள் அவர் என்ன பண்ண மாட்டாரு, வெட்கப்படுத்த. அவர் என்னை வந்துடணும், தொடணும், அப்புறம் ஹீல் பண்ணணும், அவரை நான் தொடணும். இதெல்லாம் சின்ன ஒரு ஆரம்ப நிலை விசுவாசம். வளர்ந்தவங்க சொல்லணும், என்ன சொல்லணும், நான் தொடவும் தேவையில்லை, அவரை வந்து கை வைக்கவும் சொல்ல தேவையில்லை, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமா. அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எங்களை கைவிடாதவர். அவர் சொன்னாரு, கண்டு விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறதே விசுவாசம். ஒருவன் உன்னை பார்த்து விசுவாசிக்கிறது என்ன? இங்க செல்போன் இருக்கு, வயர் இருக்குதுன்னு நீங்க பாக்குறதுனால சொல்றீங்க. நான் இங்க சொல்றேன், இங்க ஒரு செல்போன் வயர் இருக்குதுன்னா அதுக்கு பேர் தான் விசுவாசம். இங்க இல்லவே இல்லை, ஆனா இருக்கிறத நினைச்சு சொல்றேன் பாருங்க, அதான் ஃபெய்த். இருக்கிறத சொல்றது ஃபெய்த் இல்ல, இல்லாததை சொல்றதுதான் ஃபெய்த். இல்லாத ஒன்ன நம்பி நம்ம சொல்றோம் பாருங்க, அதான் ஃபெய்த். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். இங்க அவ தொடரா, ஆண்டவர் அவளை என்ன பண்றாரு, சுகப்படுத்துறார். சுகப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது இது ஒரு ஆங்கிள், ஆனா இன்னொரு ஆங்கிள் யவீருக்கு இப்ப பதட்டம் என்ன ஆயிருச்சு சொல்லுங்க, கூடிருச்சு. என்ன பதட்டம்? புள்ள சாக கிடக்குது, இவர் வருவாருன்னு பார்த்தா இவ வந்து வஸ்திரத்தை தொட்டு கூட்டம் கூடி இதெல்லாம் பேசி முடிக்க என்னுடைய கணிப்புக்கு குறைஞ்சது யார் யாருன்னு கூப்பிட்டு இவ வந்து சாட்சி சொல்லி, இவர் அதுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணி சீசர்களை திட்டி அப்புறம் கிரௌட சேர்த்து அதுக்கடையில எவனாவது ஓடி வர குறைஞ்சது அரை மணி நேரத்துக்கு மேல என்ன ஆயிருக்குமா இருக்காதா? பதறிட்டான். பதறின உடனே இவனுக்கு லேட் ஆயிடுச்சு, இவனுக்கு ஏசப்பா சீக்கிரம் வரணும். லேட்டாக நமக்கு பதட்டம் தான். ஒரு காரியம் நடக்கலைன்னா பதட்டம் தான். பதறி போய் நீ வாங்கன்னு சொல்லிட்டு மனசு துடிக்குது. அவரை கூப்பிட்டுட்டு அந்த சீனை விட்டு தாண்டி, சுகம் கிடைச்சிட்டு போமா, என் பிள்ளைய நான் காப்பாத்தணும்னு அவரை இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கக்குள்ள நியூஸ் கொண்டுட்டு ஒருத்த ஓடி வந்துட்டான். நமக்கு சில வேளையில விசுவாசம் குறையும் போது எந்த நியூஸ் வந்தாலும் நமக்கு பயமா என்ன பண்ணும்? போன் வந்தா பயம், அது வந்தா பயம், இது வந்தா பயம். நம்மளோட ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓடி வர்றான். இவனுடைய விசுவாச குறைவு. வருகிற செய்தி தப்பான செய்தியா வருது. 100க்கு அதிபதி விசுவாசம் ஸ்ட்ராங்.
அவனுடைய செய்தி நல்ல செய்தியாவது. நீங்க விசுவாசிச்சா நல்ல செய்தி உங்க காதுல என்ன பண்ணும்? எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க விசுவாசிச்சா நல்ல செய்தி காதுல வரும். விசுவாசிங்க, நம்புங்க. இங்க இவன் நம்பிக்கை குறைவு. ஒரு செய்தி வருகிறது, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், புள்ள செத்து ரொம்ப நேரம் ஆச்சு. மனசு பதட்டம், வெயிட் பண்ணி தாமதத்துல பதட்டம், கூட்டமேடா பாதத்துல விழுந்தமடா, எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு, இந்த இயேசுவை நம்பணும், இனி என்ன சுகம் கிடைக்க போகுது, என் புள்ள செத்துருச்சு, இவர் குறிச்ச டயத்துக்கு வரல, எனக்கு பதில் தரல, அப்படிலாம் ரொம்ப குழம்பி நின்று விசுவாசத்துல தொய்வு ஏற்பட்டு ஆண்டர் விட்டு கலண்டுக்கலாம். இந்த நியூஸ் சொன்னான்ல, அப்படி அந்த கூட்டத்தோட சோகமா போய் அடக்க வேலையை பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு மூவ் ஆகிற டயத்துல ஆண்டவர் அவனை திரும்பி பார்த்து சொன்னார். இந்த வசனத்தை வாசிக்கலாம். பயப்படாதே. அவர்கள் சொன்ன வார்த்தை 36, எல்லாரும் பாருங்க, 36, 5:36. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. பாத்தீங்களா ஆண்டவருடைய வார்த்தைய? எப்ப நம்ம ஃபெய்த் குறையுது அப்படின்னு தெரியும் போது ஆண்டவர் திரும்பி அவனிடத்துல சொல்ல, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை இதுதான். நம்முடைய குடும்ப கஷ்டம், பிரச்சனைகள் சரியாகிற கண்டிஷனை விட்டு தாண்டி போய் ரொம்ப ஒரு உச்சகட்டத்துக்கு போயிருச்சு அப்படின்னா இதுதான் பதில். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அவர் சொல்ற விஷயம் எவரை பார்த்து, நீ தான் என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டீல, நீ தான் என்னை வந்து தொடரணும்னு சொல்லிட்டீல, நீ தான் என் பாதத்துல விழுந்துட்டீல, இப்ப உன் பிள்ளை மறிச்சு போனா என்ன, காலம் தாமதமானால் என்ன, நேரம் வீணானால் என்ன, உனக்கு டிலே ஆனா என்னப்பா, என்கிட்ட நீ வந்துட்ட, பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு. நீங்க ஆண்டவர்கிட்ட எந்த ஜெபத்தை வச்சீங்களோ, எந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, காலம் தாமதித்து அது கைவிடப்பட்ட நிலையில இருந்து அது இனிமே நடக்காதுன்னு நீங்க நினைச்சாலும், நீங்க நினைக்கலாம், நம்மை அழைத்த ஆண்டவர் நிச்சயமா நம்மளை பார்த்து சொல்லுவார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அபிர்வே, நீ வந்து என்கிட்ட பிரேயர் பண்ணிட்ட, நீ என்கிட்ட ஜெபம் பண்ணிட்ட, ஏதோ லேட் ஆயிருச்சு, ஏதோ தாமதம் ஆயிருச்சு, நீ பயப்படாத, நிச்சயமா நான் உனக்கு சொன்னதை என்ன பண்ணுவேன் செய். ஹல்லேலூயா. நான் இருக்கிற ஃபுல் பீட்ல ஒரு வசனம் ஒட்டியிருப்பேன் இந்த பக்கம், அப்ப நான் படிச்ச ஆறுதல் இருந்து அதுல போட்டிருக்கோம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கை விடுவதில்லை. நமக்கு சொன்னதை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாதத்துல முதல்ல விழணும், பிரச்சனைகளை சொல்லி அழுகணும், அப்புறம் உங்க கவலையை நீங்க மறந்துடணும். காலம் தாமதிச்சாலும் கர்த்தர் நிச்சயமாய் காரியத்தை செய்வார். இதான் அந்த இந்த வசனம் தான் நமக்கு அதுக்கு ப்ரூவ் பண்ணுது. லேட் ஆச்சு ஆனாலும் சொல்றாரு திரும்பி, பயப்படாதப்பா, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நிச்சயமா விசுவாசத்தோட நீ இரு, உன் மகளுக்கு என்ன ஆனாலும் சரி, நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் சரி பண்ணிடுவேன், நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்லி எவருவை பார்த்து சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. இப்பொழுது எவருக்கு பதட்டம் அதிகமாகிறது, ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா மகள் மரித்து போனாள். இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு அடுத்த சீனுக்கு வர்றார். வேகமா போகும்போது ஆண்டவர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் சகோதரன் யோவானையும் கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு போறார். என்ன சூழ்நிலையில எவீரு போயிருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. விசுவாசம் தள்ளாடுது, பிள்ளைய நீ காப்பாத்துறதா, புள்ள செத்து போச்சு, இவர் ஃபர்ஸ்டே கூப்பிட்டோமே வரலையே, இவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, நம்ம கதை அவ்வளவுதான் அப்படின்லாம் சொல்லும் போது நம்பிக்கை இழந்து நிற்கும் பொழுது ஆண்டவர் 3 பேரையும் அழைத்து கொண்டு வீடுகளுக்குள்ளே வருகிறார். ஹல்லேலூயா. வீட்டுக்கிட்ட வந்த உடனே நம்பிக்கை இழந்து போகிற ஒரு சூழ்நிலை. அந்த 38வது வசனத்துல, ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியும் மிகவும் அழுந்து புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்க சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறார். எல்லா நம்பிக்கையும் இழந்து போனான். கொட்டடிச்சுக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான், செத்த கொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சூழ்நிலை பார்க்கும் போது ஒருத்தவனுக்கு எப்படி இருக்கும், எவருக்கு எப்படிதான் இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் தாமதமாகிறது, சில விஷயம் கிடைக்கல, சில பிரச்சனைகள் அதிகமாயிருச்சு. இதெல்லாம் உங்க சூழ்நிலைகள்லாம் எப்படி நம்ம உங்களை சொல்லணும்னா, இந்த கொட்டடிக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்கல்ல, உனக்கு சாவு அடி இருக்குடா, சாவு கொட்டு இருக்குடான்னு. இந்த சாவு கொட்டு என்னன்னா ரொம்ப நெகட்டிவான சில தாட்ஸ், நெகட்டிவான சில வார்த்தைகளை சுற்றி உள்ளவங்க சொல்லுவாங்க, அவ்வளவுதான்.
இனிமேல உன் குடும்பம் அவ்வளவுதான், இனி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது, இனி உன் குடும்பத்துல இந்த பிரச்சனை மாறாது, இனி உன்னுடைய நோய் மாறாது, இனி உன்னுடைய கடன் பிரச்சனை மாறாது, இனி உன் குடும்பத்துல சமாதானம் வரப்போறது இல்ல. இதெல்லாம் சுத்தி ஒரு சவுண்ட் கேட்கும் பாருங்க. உங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு விசுவாசத்தை பெருக்குகிற ஒரு சத்தம் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கும், ஒரு பக்கம் ஒரு சந்தடி சவுண்ட். சந்தடினா செத்த கொட்டும், பேம்பேன்னு அடிக்கிறாங்களே அந்த ஊதியும் செத்த கொட்டும். அந்த நாட்கள்ல சங்கு சங்கு ஊதுறது. ஒரு பக்கம் பிசாசு நமக்கு சங்கு ஊதுற சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பான். பயம் அடுத்த எங்கிட்டு கூடி பயப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரு. அடிக்கிற அடி தாரத்தப்பட்டெல்லாம் கிளியுது. வீட்டுக்கிட்ட போனவொடனே அடி, வீட்டு சூழ்நிலையில பார்த்தாலும் அடி. அடிக்கிற அடியை பார்த்தா ஆகா இது தேராது, இது முடியாது, அவ்வளவுதான், என் வழி முடிச்சு, கதை முடிச்சு. உண்மை எவிர்வே உண்மை, அடிக்கிற செத்த கொட்டு உண்மை, ஊதுற ஊதி உண்மை, ஊதுற சங்கு உண்மை. அதுவும் வீட்டுல தான் இந்த சங்கு ஊதி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுவும் உண்மை. ஆனா அழைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார், அதை விட பெரிய உண்மை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த விசுவாசத்தை தருவாராக. இதுக்குள்ள இருந்துதான் ஒரு ஃபெய்த் வரணும், இதுக்குள்ள இருந்துதான் ஒரு நம்பிக்கை வரணும். இயேசுவே அந்த நம்பிக்கை தானே. இயேசு செத்துட்டார், உலக ரட்சகர். 12 பேரை ஆதாயப்படுத்தி நான் மீண்டு வருவேன், நான் மீண்டு வருவேன், நான் செத்துருவேன், என்னை புதைச்சிருவாங்க, நான் மீண்டு வருவேன், அப்படிலாம் பயங்கரமா பேசினாரு. நானே ஜீவாப்போ, நான் தான் மெய்யான ஒளி, அற்புதம்லாம் செஞ்சு எல்லாம் பண்ணாரு. டபக்குன்னு ஒரு நாள் செத்து போயிட்டாரு. இவங்களுக்கு என்ன செய்யறதுமே தெரியல. இவர் வரமாட்டாரான்னு முடிவு பண்ணிட்டாங்க. பேதர்லாம் கிளம்பிட்டான், அவன் பேருக்கு தான் பிரதான அப்போஸ்தலன். நிறைய பிரதான அப்போஸ்தலன்லாம் கிளம்பிடுவாங்க. விறுவிறுன்னு கிளம்பி டேய் வளையடுறா போட்டுடுறா, இவரெல்லாம் உயிரோடலாம் வரமாட்டார். போ கிளம்பு, கடலுக்கு போற வழியே பாரு, பாடு வந்துகிட்டு இருக்கு, நீ வாட்டுக்கிட்டு கிளம்பி போயிட்டு. 3வது நாள் 3 நாள் செத்த அடிதான். டன் டனக்கிட்டு டனக்கு ஊதுறான் சங்க பிசாசு. உலகத்தினுடைய ஒரே நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நான் மரிப்பேன் ஆனாலும் உயிரோட இருப்பேன், நான் 3வது நாள் எழுந்திருப்பேன், நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன், நான் எழுந்திருக்கும் பொழுது உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கும், நான் உயர்த்தப்படும் பொழுது அநேகரை நான் சேர்த்துக் கொள்வேன், நான் எழுந்திருந்து உங்களை உயிரோடு எழுப்பி பிதாவின் இடத்துல சேர்த்துக் கொள்வேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரணத்தை காண்பதில்லை. அப்பா பயங்கரமான வாக்கு தத்தங்கள் எல்லாம் வந்து, ஆனா மண்ணுக்குள்ள போயிட்டாரு. இப்ப 3 நாள் அடி தார தப்பட்ட சங்கு சவுண்டு உலகத்தை கலக்குது. சீசர்களுக்கு சொன்ன வார்த்தையெல்லாம் மங்கி போச்சு. வார்த்தையெல்லாம் தூக்கி தூர போடு, வளைய தூக்கி தோல்ல போடு, கடலுக்கு போடா, கிளம்பியே போயிட்ட. எங்க வார்த்தை, எங்க வசனம்? அடிக்கிற அடி அப்படி, சவுண்ட் அப்படி. உங்க வாழ்க்கையில நெகட்டிவான சூழ்நிலைகள் இந்த சவுண்ட் உங்க காதுல கேட்கும். கேட்கும் போது இதை தாண்டி ஒரு விசுவாசி விசுவாசிக்கணும். என் ஆண்டவர் நல்லவர், என் ஆண்டவர் சர்வ வல்லவர், அவர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்னை கைவிடுவதில்லை. பாடல்ல பாடினது போல இதுவரை என்னை நடத்தினவர், இதுவரை என் குடும்பத்தை நடத்தினவர், இதுவரை. நல்லா கொஞ்சம் முற்பிதாக்கள் என்றால் நம்முடைய தாய் தகப்பன், அவங்க ஆண்டவர் நடத்தினார், அதை விசுவாசிக்கணும். அதுக்கு முன்னாடி முற்பிதான். இந்த பைபிள்ல இருந்த பரிசுத்தவான்கள் ஒரு ஆளாகிலும் அவரை நம்பி கெட்டு போனாங்களான்னு நீங்க பைபிள்ல இருந்து எடுத்துக்காமீங்க. ஒரு ஆளும் அவரை நம்பினவர்கள் கெட்டு போகல, ஏமாந்து போகல. நம்முடைய குடும்பங்களை நடத்தினவர். இதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் நீங்க விசுவாசிக்கணும். இதுவரை நடத்தின எபினேசர் இனியும் நடத்துவா, தலைமுறை தலைமுறையா என்னை அவர் நடத்த. கிறிஸ்தவங்க இந்த பிரச்சனை தாண்டி தான் வரணும். ஒவ்வொரு பிரச்சனையும் சஸ்பென்ஸா இருக்கும், ஒவ்வொரு பிரச்சனையும் தாண்ட முடியாததா இருக்கும். நீங்க பாருங்க, யோசுவா மோசே எல்லாரையும் செங்கடலை பார்த்த உடனே தகச்சிருவாங்க, தாண்டிடும். சரி தாண்டியாச்சுப்பா, அடுத்ததை பார்த்தாவது திகைக்காம போவானா? அது பார்த்தா கரை புரண்டா அதை விட டபுள் மடங்கா இருதயம் கலங்கிடும், அதையும் தாண்ட வச்சுட்டா. எரிகோவை பார்த்தாவது நீ கலங்காம இருப்பியா? அதை பார்த்தா ரெண்டையும் மறந்துட்டு இதை பார்த்துக்க. கடைசி வரை கிறிஸ்தவனுக்கு கலக்கம் தான். ஆனா கலக்கத்துக்கு நடுவே விடுவிக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். கலக்கமும் மாறாதது, விடுதலையும் மாறாதது. ஒவ்வொரு பிரச்சனையும் முந்தின பிரச்சனையை விட பெருசாதான் வரும், நம்பிக்கை இழக்கிறது போலதான் வரும். ஒவ்வொரு பிரச்சனையும் கொஞ்சம் ஹார்டா தான் வரும், முன்னாடி விட அதிகமா தான் வரும். முன்னாடி விட ஃபெய்த்தும் உங்களுக்கு குறையவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன உண்மை தெரியுமா? நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா தாண்டி போய்கிட்டு இருக்கீங்க. அழைச்ச தேவன் இதுக்கு முன்னாடி தாண்ட வச்சவர் இதையும் தாண்ட வைப்பார். அதான் நம்முடைய ஃபெய்த். சுற்றிலும் நெகட்டிவ் அடிகள், தாட்ஸ், நெகட்டிவ் சவுண்ட். என்ன அவ்வளவுதான், நம்மள போச்சா, இதுக்கு வாய்ப்பு இல்லை, அவன் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் கேட்கும் போது அவரை பார்த்து சொல்லணும், இந்த சத்தத்தை ஒளிய பண்ணுங்கள்,
நிறுத்துறா சவுண்ட. ஆண்டவர் சொன்னார், என்னங்கடா அடிச்சுக்கிட்டு இருக்கு, நிறுத்துறா. உள்ளே பிரவேசித்து சந்தடி பண்ணுகிறது, அழுகிறது. என்ன ஒரு வார்த்தை கேட்கிறாரு, ஏய் என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க, என்ன நடந்து போச்சு? உயிர் தெழுதலும் ஜீவனும் நானே. இந்த விசுவாசம்லாம் இன்னைக்கு கிடையாது. இது அப்படியே எழுத்தின்படி எடுங்க, ஒரு ஆள் நிக்க முடியாது. ஒரு பிள்ளை செத்து போயிருச்சு, யாராவது இப்படி விசுவாசிக்க முடியுமா? ஆண்டவர் அந்த எல்லைக்கு கொண்டு போல நம்மள. நான் சொல்றது காரிய பிரச்சனைகள் இந்த செத்த அனுபவத்தை போல ரொம்ப ஹையா போயிருச்சுனாலும் பயப்படாதீங்க தான் உங்கள்கிட்ட சொல்ல வர. அந்த விசுவாசத்தை கூட ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கல. அந்த பிரச்சனையை எழுத்தின்படி அப்படி அனுமதிச்சா நம்மளால தாங்க முடியாது. ஆண்டவர் இங்க பேசுகிறது மரித்த நிலை என்பது நம்முடைய வாழ்க்கையில முத்தி போன பிரச்சனை. அப்ப புலம்பாதீங்க. சங்கு நம்மளே ஊத வேண்டாம், நம்மளே கொட்டடிக்க வேண்டாம், யாரையும் அடிக்க விட வேண்டாம். அதை பத்தி பேசாது, நெகட்டிவா பேசாது. என் ஆண்டவர் என்னை விடுதலையாக்க உண்மை உள்ளது. இங்க இயேசு சொன்ன வார்த்தை தான் நமக்கும். உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது, என்ன கொட்டடிச்சுட்டு ஏன்டா உப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? புள்ள ஒன்னும் சாகல, அது தூங்கி கொண்டிருக்கிறது, கொஞ்ச நேரத்தில் அவ எந்திரிச்சு உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் சவுண்ட நிறுத்தினாரு, அதுக்கப்புறம் தான் மிராக்கிள் நடந்துச்சு. அல்லேலூயா. நீங்க பேசுற நெகட்டிவ் வார்த்தைகள், நெகட்டிவான தாட்ஸ், மற்றவங்க நெகட்டிவா சொல்றதை ஏத்துக்கிறது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு மனசுல ஒண்ணு மட்டும் தான் நிக்கணும், என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் ஒரு பாதத்துல விழுந்துட்டேன், நான் கண்ணீரை வடிச்சிட்டேன். அவர் வர்றேன்னு சொல்லிட்டாரு, அவர் விசுவாசம் உள்ளவனா இருன்னு பேசிட்டாரு. அவர் நிச்சயமா என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வாரு. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நான் தள்ளுறேன், எல்லாம் இது அமைதியா இருக்கட்டும், இது என் காதுல விழக்கூடாது, எனக்கு ஒண்ணுதான் வரணும், என் காதுல ஒண்ணுதான் விழணும், என் தேவன் எனக்கு அற்புதத்தை செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இது மட்டும்தான் உங்க வாயில இருந்து வந்து கொண்டே இருக்கு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இப்ப உள்ள சயின்ஸ்ல இப்ப உள்ள ஆட்களை தான் சொல்றாங்க, எதை பேசுறியோ அதுதான் நடக்கும். ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, மரணமும் ஜீவனும் ஆவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நல்லதையே பேசுவோம், நல்ல நம்பிக்கையான வார்த்தைகளை பேசுவோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த மாதிரி பேச்சுக்கள் நம்முடைய வாயிலிருந்து வர. ஃபெய்த் எப்ப தெரியுமா வரணும்? எல்லாரும் இந்த ஃபெய்த்தா விசுவாசமா பேச முடியாது. நீங்க தேவனோட நீங்க நெருங்கும் போதுதான் இந்த ஃபெய்த்தான வேட என்ன பண்ண முடியும், பேச முடியும். ஆண்டரோட நெருக்கத்துல இருக்கிறவங்க தைரியமா இதை பேச முடியும். இந்த 3 பேரை மட்டும் தான் கூட்டு போனார். இவர் மட்டும் நம்ம தோமையாரை கூப்பிட்டு வந்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா? கதை கந்தெல்லாம் இருக்கும். அவன் ஏசுநாதரே ஓடி இருப்பாரு. இவனை கூப்பிட்டு வந்து அவன் வச்சா ஆண்டவர் இவன் முழிப்பாளா, செத்துட்டாளா, ஆண்டவர் ஹார்ட் நிண்டமா இருக்கு, மூச்சு ஏர்லையே, உடம்பு கூலான மாதிரி இருக்கு, ஆண்டவரே இவன் அடிக்கிற அடியை பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸா இருப்பான் போல, பாடி எப்ப தூக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அவன் தான் இங்க வந்து, அதனாலதான் நீங்கள் நான் அதை கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா இங்க வேற எவனாவது வந்திருக்கலாம், யோவான் வந்திருக்கலாம். தோமையார் வந்தாரு, எலும்பை தொட்டு பார்ப்பேன், நீங்க தான் ஏசுவான் கையை தொட்டு பார்ப்பேன், லாவுல கையை வச்சு பார்ப்பேன். அவனுக்காக திரும்ப வந்தாரு. நீங்க பலவீனமா இருந்தா விசுவாசத்தை திரும்ப உங்களுக்காக வருவார். வந்து வாடா இவா, 2வது இடம் வந்தார். நம்ப மாட்டியாடா இவா, தொட்டுப்பாரு, ஒட்ட இருக்கா, இருக்கு, கையில இருக்கா, நான் ஏசுதான் நான் நம்புறேன், ஆமா நான் இப்ப நம்புறேன். தோமாவை ஏன் கூட்டு போல? அவன் எந்திரிச்சாலும் படுக்க வச்சிருப்பான். அவன் ஏன் யோவானை கூட்டு போனாரு? யோவானும் பேதரும் யாக்கோவும் தேவனோடு நெருங்கினவர்கள், எனவே அவர்களுக்குள் விசுவாசம் இருந்தது. தேவனோடு நீங்க நெருங்கினா விசுவாசம் இருக்கும், தேவனோட நெருங்கலைன்னா உங்களுக்கு அவிசுவாசம் தான் இருக்கும். விசுவாசங்கிறது திடீர்னு முளைச்சு வர்றது இல்ல, தேவனோடு கூட இருக்குது. அல்லேலூயா. தேவனோடு இருந்தால்தான் விசுவாசம். என்னோட ஒரு ஆளு நெருங்கி பழகும் போது நான் அவர் யாருன்னு நான் அவருடைய பலன், அவருடைய வீக்னஸ் எனக்கு தெரியும். தேவனோட நெருங்கும் போது தான் நீங்க விசுவாசிக்க முடியும். அதனால சொல்றேன், நீங்க விசுவாசத்துல வீக்கா இருந்தா பிரேயர்ல, பைபிள் ரீடிங்ல நீங்க அதை கூட்டும் போது உங்களுக்கு விசுவாசம் வர ஆரம்பிச்சு. அல்லேலூயா. முக்கியமா பைபிள் படிக்கும் போது உங்களுக்கு அந்த விசுவாசம் வந்துடும். சவுண்ட் எல்லாம் நிறுத்தப்படுகிறது. விசுவாசம் உள்ள 3 பேர் அழைக்கப்படுகிறார்கள். பிரச்சனை வரும்போது நல்லா ஜெபிக்கிறவங்கள்ட்ட உங்க விஷயத்த சொல்லுங்க, நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப உதவியா என்ன பண்ணும் இருக்கும். ஒரு ஆளா இருப்பதை விட இயேசுநாதரே இப்ப எத்தனை பேரை கூட்டு போறாரு சொல்லுங்க? இயேசுக்கு 3 பேர் தேவையா? கூட்டு போனாரு. முக்கியமான இடத்துக்கு இவங்களை கூட்டு போவார். அவங்க ஒரு பூஸ்டப்பா இருப்பாங்க. இயேசுநாதர் உலகத்துல இருக்கும்போது இந்த உடம்புல இருந்தார், கொஞ்சம் வீக்
அந்த மனுஷனா இருந்ததுனால. அதனால கெத்செமனேக்கு போகும்போது 3 பேரை கூட்டு போறீங்க, இங்கேயும் கூட்டு போய் மறுரூபமலை கூட எங்க போனாலும் தன்னை தாங்குகிற ஒரு 3 பேரை கூட்டு போவார். உங்க பிரச்சனைகள்லையும் நீங்க அப்படிப்பட்டவங்கள்ட்ட வச்சுக்கிறீங்க. பிரதர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்க, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்க சொல்றது உங்களுக்கு நல்லது. இப்ப உள்ள போறாரு, சவுண்டை நிறுத்தியாச்சு. நீங்கள் நானும் இனிமே அந்த சவுண்டை என்ன பண்ண போறோம்? நிறுத்தணும். சவுண்ட் நிக்கணும்னா ஃபெய்த் வேணும், ஃபெய்த் வேணும்னா ஆண்டரோட ஸ்பெண்ட் பண்ணணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி இருக்கும்போது சவுண்ட் நிறுத்தப்படுகிறது. உள்ளே போகிறார். உள்ள எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சார். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க? அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, நல்லா கவனிங்க, சவுண்டை நிறுத்திட்டு அவிசுவாசம் உள்ள நபர்களை வெளியே தள்ளி, உங்க வாழ்க்கையிலையும் நெகட்டிவான வார்த்தைகளை நிறுத்தி, நெகட்டிவான தாட்ஸை நிறுத்தி, உங்க அவிசுவாசத்தை, பயத்தை முதலாவது வெளியில கொண்டு போங்க. வெளியில ஆட்களை தள்ளுகிறார். வெளியே அனுப்பினதுக்கு பின்பாக பிள்ளையும் தாயும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்துக்கு பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தளித்தாகும் என்றார். அதற்கு சிறுபெண்ணே எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார் சபா. உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா. லேட் ஆயிடுச்சு, சுத்தி உள்ளவங்களுக்கு அவமானம், சுத்தி உள்ளவங்க எல்லாம் கேலி பண்றாங்க. அவ்வளவு நெகட்டிவ் தாட்ஸுக்கு மத்தியில, டிலேக்கு மத்தியில, 12 வருஷம் பெருமாடுல லேட் பண்ணிட்டா, புள்ள இறந்து போச்சு, நெகட்டிவ் தாட்ஸ், இப்படிப்பட்ட ஒரு கார் மேகத்துக்கு நடுவுல ஒருத்தவனுக்கு மிராக்கிள் நடந்துச்சுன்னா அவன் தான் யாரு? யவீர். உங்க வாழ்க்கையிலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், எவ்வளவு லேட் ஆகட்டும், எவ்வளவு நெகட்டிவ் தாட்ஸ் உங்க காதுல வரட்டும், ஒன்னே நீங்க புரிஞ்சுக்கணும், யவீரு மகளை உயிரோடு கூட எழுப்பினவர் நம்முடைய குடும்பத்தின் பிரச்சனைகளையும் மாற்ற உண்மை உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவன் செஞ்சது என்ன? அவருடைய பாதத்திலே விழுந்தான், அழுதான், அவரை அழைத்தான், அவரை கை வைக்கும்படி ஜெபித்தான், அவன் விசுவாசித்தான். கர்த்தர் எனவே அற்புதங்களை செய்தார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சூழ்நிலை எப்படி இருக்கட்டும், யாரு என்ன பேசட்டும், என்ன நெகட்டிவ் தாட்ஸ் வரட்டும், என்ன வரட்டும், ஆனால் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். நம்ம ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், முற்பிதாக்களை நடத்தினவர், நம்மையும் நடத்துவார். இந்த பைபிள்ல இருக்கிறது உண்மைனா நம்ம குடும்பத்துல நடக்க போறதும் உண்மை. நம்ம எல்லாரும் இப்படி எழுந்திருப்போமா?